அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் கடந்த காலத்தை நினச்சி வருந்திருக்கிறோம். அப்படி நடந்திருக்க வேண்டாம், நான் அந்த தவறை செய்யாமல் இருந்திருக்க வேண்டும் என்று நாமே குறை சொல்லியிருக்கோம். நடந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினச்சி மனம் வலிக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது, நாம் எவ்வளவு நினைத்தாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. அதனால்தான் சாய்பாபா அவர்கள் கூறிய ஒரு ஆழமான வார்த்தை, நடந்ததை நினைத்து வருந்தாதே, இனி நடப்பவையெல்லாம் நன்மைக்கே. இந்த பதிவில் கடந்த காலத்தை விட்டுவிட்டு எப்படி நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்பதை பற்றி ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போகிறோம். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, நாம் வாழ்க்கையில் சில நேரங்களில் கடந்த காலத்தை நினைத்து மிகவும் வருந்துகிறோம். ஒரு தவறான முடிவு, ஒரு இழந்த வாய்ப்பு, அல்லது நம்மை விட்டு விட்டு சென்ற ஒரு உறவு, இவையெல்லாம் நினைவுக்கு வந்தால் இது நடந்திருக்க வேண்டாம் என்று தோன்றும். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது, கடந்த காலத்தை யாராலும் மாற்ற முடியாது. நாம் எவ்வளவு நினைத்தாலும் நடந்த விஷயம் மீண்டும் திரும்பி வராது. ஆனால் நாம் தொடர்ந்து அதை நினைத்து வருந்தினால் நாம் இன்றைய நாளையும் நாம் இழந்து விடுகிறோம். சாய்பாபா அவர்கள் கூறிய ஒரு அருமையான கருத்து என்ன தெரியுமா? கடந்ததை விடு, அதிலிருந்து கற்றுக்கொள், முன்னேறு. கடந்த காலம் நம்மை தடுக்க வேண்டிய ஒன்று அல்ல, அது நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும் அனுபவம். அதை புரிந்து கொண்டு முன்னேறினால்தான் வாழ்க்கை நமக்கு புதிய வாய்ப்புகளை தர ஆரம்பிக்கும். அதனால் கடந்த காலத்தை நினைத்து உங்கள் மனதை சோர விடாதீர்கள். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் வெறும் நிகழ்வு அல்ல, அது ஒரு பாடம். சில அனுபவங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தரும், சில அனுபவங்கள் நமக்கு வலியை தரும். ஆனால் அந்த வலி கூட நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கும். எது சரி, எது தவறு, எதை நம்ப வேண்டும், எதை கவனமாக பார்க்க வேண்டும், இவை அனைத்தும் அந்த அனுபவம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். சாய்பாபா அவர்கள் கூறிய ஒரு ஆழமான கருத்து என்ன தெரியுமா? வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை பலவீனமாக்க அல்ல, உன்னை வலுவான மனிதனாக மாற்ற. நீங்கள் இன்று சந்தித்த கஷ்டங்கள் நாளை உங்களை மிகவும் புத்திசாலியானவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றும். அதனால் நடந்ததை நினைத்து வருந்தாமல் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏனால் அந்த அனுபவங்களே உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு செல்லும். அன்பான சாய் பக்தரே, நாம் கடந்த காலத்தை நினைத்து எவ்வளவு வருந்தினாலும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நடந்தது மாறாது. நம் மனதில் மீண்டும் மீண்டும் அந்த சம்பவத்தை நினைத்து நம்மை நாமே துன்படுத்தி கொண்டால் அந்த கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் நம் இன்றைய அமைதியை மட்டும் கெடுக்கும். பலர் வாழ்க்கையில் இந்த தவறை செய்கிறார்கள். அவர்கள் கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தினமும் நினைத்து வருந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு புதிய வாய்ப்பு வந்தாலும் அதை பார்க்க முடியாது. அதனால் சாய்பாபா அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? கடந்ததை பற்றி கவலைப்படாதே, இன்றைய நாளை நம்பிக்கையுடன் வாழ். நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பை தருகிறது. நாம் அதை கவனிக்க வேண்டும். அதனால் கடந்த காலத்தை நினைத்து உங்கள் மனதை சோர விடாதீர்கள். இன்றைய நாளை நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பிங்கள். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் சில காலங்கள் மிகவும் கடினமாக இருக்கும். எதை செய்தாலும் சரியாக நடக்கவில்லை போல தோணும். ஒரு பிரச்சனை முடிவதற்குள் மற்றொரு பிரச்சனை ஆரம்பித்துவிடும். அந்த நேரத்தில் நாம் நினைப்பது, என் வாழ்க்கை ஏன் இப்படியே இருக்கிறது? ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு முடிவு இருக்கும். சில நேரங்களில் அந்த சோதனை காலம் முடிந்த பிறகு வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். சாய்பாபா அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான போதனை என்ன தெரியுமா? பொறுமையுடன் காத்திருப்பவர்களுக்கு நல்ல நாள் நிச்சயமாக வரும். நீங்கள் இன்று சந்திக்கும் கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது. ஒரு நாள் அந்த பிரச்சனைகள் மெதுவாக குறையும். அதற்கு பதிலாக நல்ல செய்திகள், புதிய வாய்ப்புகள் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த காலத்தை பார்த்து உங்கள் மனதை சோர விடாதீர்கள். ஏன்னா இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். மிக அருகில் அது இருக்குது. அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான சக்தி நம்பிக்கை. ஒரு மனிதன் எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் நம்பிக்கையை மட்டும் வைத்திருந்தால் அவன் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் சிறிய பிரச்சனையும் பெரிதாக தோணும். அதனால்தான் சாய்பாபா அவர்கள் கூறிய ஒரு ஆழமான உண்மை என்ன தெரியுமா? நம்பிக்கை மற்றும் பொறுமை வைத்திருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த இரண்டு விஷயங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. நம்பிக்கை, பொறுமை, இந்த இரண்டையும் நீங்கள் பிடித்து வைத்திருந்தால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையையும் கடந்து செல்ல முடியும். அதனால் இன்று ஒரு முடிவெடுங்கள். நான் கடந்த காலத்தை விடுகிறேன், இனி வரப்போகும் காலங்கள் நம்பிக்கையுடன் எதிர்கொள்கிறேன். இந்த ஒரு எண்ணம் உங்கள் மனதில் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும். அந்த சக்தியை உங்கள் வாழ்க்கையை மெதுவாக ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு செல்லும். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையின் அழகு என்ன தெரியுமா?
எத்தனை கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கை எப்போதும் ஒரு புதிய தொடக்கத்தையே தரும். சில நேரங்களில் நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பிடித்து கொண்டிருப்பதால் அந்த புதிய தொடக்கத்தை பார்க்க முடியாமல் போகிறது. ஆனால் நாம் கடந்த காலத்தை விட்டுவிட்டால் நமக்கு முன்னால் திறக்கும் வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிப்போம். சாய்பாபா அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? நம்பிக்கையுடன் முன்னேறு, உன் வாழ்க்கைக்கு நான் சரியான பாதையை காட்டுவேன். நீங்கள் இன்று சந்தித்த கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைசி அத்தியாயம் அல்ல, அது ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம். ஒரு நாள் நீங்கள் இன்றைய நாளை நினைத்து அந்த சோதனை தான் என் வாழ்க்கையை நல்ல பாதைக்கு கொண்டு சென்றது என்று சொல்லப் போகிறீர்கள். அதனால் முன்னேறுங்கள், ஏனென்றால் ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அன்பான சாய் பக்தரே, இன்று இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முக்கியமான நினைவூட்டலாக இருக்கலாம். கடந்ததை நினைத்து உங்கள் மனதை சோரவிடாதீர்கள். நடந்தது முடிந்துவிட்டது, ஆனால் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. இனி வரும் நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். சாய்பாபா அவர்கள் அருள் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தட்டும். நம்பிக்கையுடன் இருங்கள், பொறுமையுடன் இருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஓம் சாய்ராம்.